ஒரு வழியா இந்த வருஷத்துக்கான ஐபிஎல் சீசன் நடந்து முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேகேஆர் டீம் சாம்பியன்ஸ் ஆயிட்டாங்க. ஏற்கனவே லீக் ஸ்டேஜஸ்லயும் வேற லெவலா பண்ணியிருந்தாங்க. டேபிள் டாப்பா முடிச்சாங்க. நெட் ரன் ரேட்டும் பயங்கரமா வச்சிருந்தாங்க. இப்போ சாம்பியன்ஸும் ஆயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேகேஆர் டீம். கேகேஆர் டீமுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் நண்பர்களே, வாழ்த்துக்கள். இப்போ அடுத்ததா இன்னைய நாள்ல நடந்த ஒரு முக்கியமான சினிமா அப்டேட் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் படத்தை பத்தி தான். அதாவது ஏற்கனவே தலைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 படம் லைனப்ல இருக்குது. அதாவது நம்ம வேட்டையன் படமும் இருக்குது, கூலி படமும் இருக்குது. இப்போ இந்த நம்ம லோகேஷ் டைரக்ஷன்ல உருவாக்கக்கூடிய கூலி படத்தை பத்தி அப்டேட் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 38 வருஷம் கழிச்சு நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு கூட அந்த நடிகர் நடிக்க போறாரு. ஏற்கனவே ஒரு தடவை நம்ம சங்கர் சார் டைரக்ஷன்ல சிவாஜி படத்துல நடிக்க கூப்பிட்டிருந்தப்போ ரெஃப்யூஸ் பண்ணவரு இப்போ நடிக்க ஓகே சொல்லியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அது வேற யாரும் இல்ல, நடிகர் சத்யராஜ் அவர்கள் தான். அவர்களை வந்து ஏற்கனவே நம்ம சங்கர் சார் வந்து அப்ரோச் பண்ணியிருப்பார் போல, அதாவது ஆதிசேஷன் கேரக்டர்ல சிவாஜி படத்துல நடிக்கிறதுக்கு. அப்போ வேணான்னு சொல்லி தவிர்த்தவரு இப்போ நம்ம லொகேஷன் போய் ஒரு முக்கியமான கேரக்டருக்காண்டி கூலி படத்துல கேட்டப்போ டபுள் ஓகே சொல்லியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வர இருக்கிற கூலி படத்துல 38 வருஷம் கழிச்சு நம்ம ரஜினி சத்யராஜ் சார் காம்போ பார்க்கலாம். வேற லெவலா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஏற்கனவே அவங்க நடிப்புல பல படங்கள் வெளிவந்திருக்குது. அது என்னமா கண்ணுன்னு கூட ஒரு பாட்டு கூட உண்டு மிஸ்டர் பாரத் படத்துல, அதுதான் வேற லெவலா இருக்கும். இப்போ அடுத்ததா கூலி படத்துல அவங்க எப்படி பண்ண போறாங்க, என்ன மாதிரி ரோல்ஸ் நம்ம லோக்கி என்ன எல்சியூல கொடுக்குறாரு, படம் எல்சியூல வருதா என்னங்கிற அப்டேட்ஸ்லாம் நமக்கு ஃபியூச்சர்ல தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். உடனுக்குடன் சினிமா ரிலேட்டடான அப்டேட்ஸ் எதுனாலும் நம்ம சேனல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.